பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸோட லெக்சர் 1ல நம்ம இருக்கும். இது பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இந்த டாபிக் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட செகண்ட் லெசன். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல லெக்சர் 1 லெசன் 1 வந்து சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். அது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டேன். காஸ்லா முதற்கொண்டு எல்லாத்தையும் பேசியாச்சு. இது முடிச்சுட்டு சேர்ந்த மாதிரி சம் பேசிடலாம். ஏன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ல ஃபுல்லா அதிகமா சம்மு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல வந்து பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்ல இருக்கிறதுனால என்னால அதை மட்டும் தனியா கன்சைஸா டீச் பண்ண முடியல. ஸோ இதையும் சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா சேர்ந்த மாதிரியே ஒரு லெசன் ஃபுல்லா நம்ம பார்த்துடலாம். டாபிக்கோட பேரு பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டன்ஸ் வைட் டாபிக் பா, கண்டிப்பா ஒரு கொஷின் கேட்பாங்க. பொட்டென்ஷியல் ஒரு கொஷின் கேட்பாங்க. இந்த லெசன் மட்டும் எப்பவுமே 2 கொஷின். சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் ஒரு கொஷின். அதனாலதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எப்பவுமே 3 கொஷின். பொட்டென்ஷியல்னா என்னங்க சார்? பா பொட்டென்ஷியலோட சிம்பிள் வி. திருப்பி 2வது டைம் கூட நீங்க ரிவிஷனுக்கு போகக்கூடாது, அவ்வளவு சூப்பரா கத்துக்கலாம். பொட்டென்ஷியல் வி. திஷான் குட் ஈவினிங் பே. சிந்துஜா குட் ஈவினிங் பே. ஓகே, ஸோ பொட்டென்ஷியல் வி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் டு மூவ் எ சார்ஜ். இவ்வளவுதான் பொட்டென்ஷியல். ஸோ பொட்டென்ஷியல்லாம் ஒன்றும் இல்லை. உன் டேபிள் மேல ஒரு பேனா இருக்கு பாரு, அந்த பேனாவை எடுத்து எட்ட வைங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பாடியை நகர்த்துறீங்க, அவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் பொட்டென்ஷியல். உங்களுக்கு இந்த வேலை செய்யறதுக்கு பொட்டென்ஷியல் இருக்கா கேட்கணும்ல. ஸோ V equal to W by Q, the amount of work done to move a charge from one point to another. எல்லாரும் என் கூடவே படிச்சிருங்க. V equal to W by Q. சார் பொட்டென்ஷியலுக்கான யூனிட் சொல்லி கொடுங்க. ஜூல் பெர் கூலும். அதனால JC பார் -1. இல்லைன்னா வேற ஏதாவது யூனிட் இருக்கா? வோல்ட். அப்போ பொட்டென்ஷியல் நீங்க 11th 10thலயே படிச்சிருப்பீங்க. the amount of work done to move a charge from one point to another. அதுதான் எங்க பொட்டென்ஷியல். ஒரு சார்ஜ் எங்க வீட்ல இருந்து உங்க வீட்டுக்கு நான் எடுத்துட்டு வைக்கிறதுக்கு நான் என்ன வேலை செய்யறனோ அந்த வேலை தான் பொட்டென்ஷியல். amount of work done to move a charge from one point to another. ஸ்கேலாரா வெக்டாரா சார்? இப்போ பிசிக்ஸ்ல நீங்க யாரை படிச்சாலும் ஒரு கேள்வி கேட்டணும், சார் இவன் ஸ்கேலாரா வெக்டாரா சேருவேன்? ஸ்கேலார், ரைட்டா? ஸோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் டு மூவ் ஏ சார்ஜ் ஃப்ரம் 1 point to another, ரைட்டா? சுதந்திரா பட் நீங்க சிஸ்டர் நேமா? குட் ஈவினிங் பை. வேற ஓகே, குட் ஈவினிங் சார். சரி பை, எல்லாருமே ரிசீவ் ஆயிட்டீங்களா? ஓகே, டக்குன்னு பாருங்க அப்படி. குட் ஈவினிங் சார். ரைட் பை. ஸோ V equal to W by Q. ஸோ ஃபார்முலா பார்த்துட்டும் V equal to W by Q. பட் நமக்கு டைம் இருக்கிறதுனால தான் ரே ஆப்டிக்ஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணல. இந்த 3 நாள், இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் இந்த லெசன் முடிச்சு கொடுத்துறேன். தென் அதுக்கப்புறமா நம்ம ரே ஆப்டிக்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிடும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் முடிச்ச மாதிரி ஆயிடும். திரும்ப இந்த லெசன் இன்னொரு டைம் நடத்தாம போறேன். எக்ஸாமுக்கு முன்னாடி இன்னொரு டைம், அதுக்கப்புறம் நடுவில் ஒரு டைம், அது பாட்டு போயினே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட். பொட்டென்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க போறது சூப்பரான ஒரு 3 மார்க் கொஸ்டின். பொட்டென்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். முதல்ல கேள்வியை புரிஞ்சுக்கோங்களேன். பொட்டென்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ், அந்த பாயிண்ட் சார்ஜால பொட்டென்ஷியல் எவ்வளவு உனக்கு சூப்பரா புரிய வைக்கிறேன். இங்க பிளஸ் கியூன்னு ஒரு சார்ஜ் இருக்கு. ஆர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்றேன், இவன் தான் பி. கேள்வியை புரிஞ்சுக்கோங்களேன். இந்த பாசிட்டிவ் சார்ஜால இந்த பாயிண்ட்ல எவ்வளோ பொட்டென்ஷியல். ஃபைண்ட் தி டோட்டல் பொட்டென்ஷியல் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ். இந்த சார்ஜால இங்க எவ்வளவு பொட்டென்ஷியல் உங்களுக்கு தெரியுமா? இது பாசிட்டிவ் சார்ஜ்ன்றதுனால டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ரேடியலி அவுட்வர்ட். டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ரேடியலி அவுட்வர்ட். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இதுல நீங்க 2 பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணணும். எந்த 2 பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணணும்? ஏன்னு ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ண போறீங்க, பின்னு ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ண போறீங்க. 2 பேருக்கான டிஸ்டன்ஸ் dx, ரைட்டா? இப்போ என்ன பண்ண போறேன்னா பில பிளஸ் கியூன்னு ஒரு சார்ஜை வச்சுக்கிறேன். நான் சொல்றதெல்லாம் அப்படியே கதை மாதிரி கேட்டுவாங்க, ஒரு சினிமா மாதிரி பார்த்துக்கிட்டே வாங்களேன். பில பிளஸ் கியூன்ற ஒரு சார்ஜ் வச்சுட்டேன். இப்ப பில இருக்கிற சார்ஜ் ஏக்கு நகர்த்துறதுக்கு நான் எவ்வளோ ஒர்க் பண்றனோ, the amount of work done to move a charge from one point to another, that is known as potential difference. What is potential difference ன்னு கேட்பாங்க. potential difference னா ஒண்ணுமே இல்லை, ரொம்ப அழகா எழுதுங்க. the amount of work done to move a charge, the amount of work done to move a charge from one point to another, ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நகர்த்தணும். யாருக்கு அகைன்ஸ்டா நகர்த்துறீங்க?
against electric field அவ்வளவு. the amount of work என் கூடவே படிச்சிரு. the amount of work done to move a charge from one point to another. ஆமா சார், B ல இருந்து A க்கு சார்ஜ் நகர்த்துறேன். யாருக்கு அகைன்ஸ்டா? ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டா. the amount of work done to move a charge from one point to another. யாருக்கு அகைன்ஸ்டா? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டா. இதுக்கு பேர் தான் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னா ஸ்மால் dV. பை இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுறேன்னு பாருங்களேன். எலக்ட்ரிக் ஃபீல்டுல ஒரு சார்ஜ dx அளவுக்கு நகர்த்துறேன். டு மூவ் dx. எலக்ட்ரிக் ஃபீல்டுல ஒரு சார்ஜ dx அளவுக்கு நகர்த்துறேன். யாருக்கு அகைன்ஸ்டா நகர்த்துறேன்? ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டா நகர்த்துறேன். அதனால மைனஸ். dv equal to minus of E dot dx. அவ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் ரொம்ப சிம்பிளா. வாட் இஸ் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்? dv equal to எலக்ட்ரிக் ஃபீல்டுல ஒரு சார்ஜ் dx அளவுக்கு நகர்த்துறேன், அகைன்ஸ்டா நகர்த்துறேன். ஸோ அப்படியே பக்கத்து வீட்டுக்காரன் சொல்ற மாதிரி சொல்லணும் பிசிக்ஸ். சும்மா கஷ்டப்பட்டு உட்காந்து படிச்சுட்டு உட்காந்து dv equal to minus of E dot dx. dv அங்க சொல்ல வந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். dv பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டுல ஒரு சார்ஜ dx அளவுக்கு நகர்த்துறேன், டு அகைன்ஸ்டா நகர்த்துறேன், ஆப்போசிட்ல நகர்த்துறேன். ஸோ dv equal to minus of E dot dx பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். கத்துக்கிட்டீங்களா? இங்க இருந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் நீங்க கத்துக்கணும். ஈக்கு பதிலா மைனஸ் ஆஃப் dv by dx. ஈக்கு பதிலா மைனஸ் ஆஃப் dv by dx. இது யாராவது வார்த்தையா படிங்களேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல்ஸ் டு நெகட்டிவ், மேல பொட்டென்ஷியல், டிஸ்டன்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகிறதுனால இதை நீங்க எப்படி படிக்கணும்னா பொட்டென்ஷியல் கிரேடியன்ட்னு படிக்கணும். பொட்டென்ஷியல் கிரேடியன்ட். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு நெகட்டிவ் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு நெகட்டிவ் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட். காதுல வாங்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவல்ஸ் டு நெகட்டிவ் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் dv by dx. யூனிட் வோல்ட் பெர் மீட்டர். சார் எங்கேயோ அதை நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நியூட்டன் பெர் கூலும்னு ஒரு யூனிட் இருக்கு. நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வோல்ட் பெர் மீட்டர்னு அப்ப சொல்லி கொடுப்பேன் அப்படின்ற டயலாக நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் dv by dx. ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் dv by dx. ரைட்டா? ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் dv by dx. கத்துக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது யூனிட் புரிஞ்சிருச்சு, ஃபார்முலா புரிஞ்சிருச்சு. வாட் இஸ் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்? எலக்ட்ரிக் ஃபீல்டுல dx அளவுக்கு நகர்த்தணும். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டென்ஷியலுக்கும் என்ன சம்பந்தம்? மைனஸ் ஆஃப் dv by dx. யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ? வோல்ட் பெர் மீட்டர். சரி, இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்ன? பொட்டென்ஷியல் என்ன? இந்த நேரம் நீங்க ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கணும். ஒரு 2 நிமிஷம் மட்டும். வாட் இஸ் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்? வாட் இஸ் பொட்டென்ஷியல்? பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னா பக்கத்துல நகர்த்தணும். பொட்டென்ஷியல். வாட் இஸ் பொட்டென்ஷியல்? கவனி, இது சூப்பரா புரிய வச்சுறேன். the amount of work done to move a charge the amount of work done to move a charge from infinity to that point. யாருக்கு அகைன்ஸ்டா? against the electric field. இப்ப என்ன கத்துக்கிறீங்க? பக்கத்துல நகர்த்தனா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். இன்ஃபினிட்டில இருந்து ஏன் பக்கத்துல கொண்டு வந்தா பொட்டென்ஷியல். அப்ப சூப்பரா எழுதலாம். கொஞ்சம் மேல வர டயக்ராம் போ. இங்க பாருங்களேன், இதான் இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கோங்க. இன்ஃபினிட்டில இருந்து ஏன் பக்கத்துல கொண்டு வந்தா அதுக்கு பேரு பொட்டென்ஷியல். பாருங்க, இன்ஃபினிட்டில இருந்து பாயிண்ட் பிக்கு வந்தா பொட்டென்ஷியல். பில இருந்து ஏக்கு நகர்த்தனா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். ரைட்டா? சோ ரெண்டுத்தையும் நம்ம ஒரு டைம் சொல்லி பார்த்துருவோமா? வாட் இஸ் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் வாட் இஸ் பொட்டென்ஷியல்? The amount of work done to move a charge from one point to another to against the electric field. dv equal to minus of E dot dx. Potential difference. What is potential? The amount of work done to move a charge from infinity to that point to against the electric field. பக்கத்துல நகர்த்தனா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். இன்ஃபினிட்டில இருந்து ஏன் பக்கத்துல நகர்த்தனா பொட்டென்ஷியல். ரைட், இதுக்கான டெரிவேஷன் போட்டுருமா? போர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். இங்க இருந்து நிறைய நீங்க கத்துக்கணும். முதல்ல கவனமா கவனி. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்ல இருந்தா பொட்டென்ஷியல் போக முடியும். சார் இன்ஃபினிட்டில இருந்து எங்க சார் மூவ் பண்ணனும்? பாயிண்ட் பி பொட்டன்ஷியல் பாயிண்ட் பி க்கு வரணும்.
அதாவது பில இருந்து ஏ நகர்த்தினா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்மா, ஓகே சார். இன்ஃபினிட்டில இருந்து பாயிண்ட் பிக்கு வந்தா பொட்டென்ஷியல். ஓகே சார். நான் ஈஸியா புரிய வைக்கிறேன். ஒரே ஒரு 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 சாக்லேட் பாக்கெட், சாக்லேட் பாக்கெட்ல 10 சாக்லேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாக்லேட் 10 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 10 சாக்லேட் வந்து 100 ரூபாயில. எதுக்கு சார் இப்ப இந்த கதையை தேவையெல்லாம் பேசுறீங்க? நடத்த வந்தது சப்ஜெக்ட்ல மறந்து போயிட்டீங்களா? அப்படி இல்லை. ஒன்னே ஒண்ணுன்னா ஸ்மால், ரைட்டா? லார்ஜுக்கு போகணும்னா இன்டகிரேட் பண்ணணும். முதல்ல பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னா ஸ்மால், ஒரு பேனா 10 ரூபா. பொட்டென்ஷியல்னா லார்ஜ். அப்ப என்ன பண்ணணும்? ஸ்மால்ல இருந்து பிக் ஒன் போகணும்னா ஸ்மால் ஒன்னை இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேஷன்னா டோட்டல்னு அர்த்தம், சம்முன்னு அர்த்தம். ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கோங்களேன். ஆரஞ்சு ஃப்ரூட்ல 11 சுளைகள் இருக்கும், பார்த்துருப்பீங்க. 11 பீசஸ் இருக்கும். அதுல ஒரு சுளையை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லீட் மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்களா? சின்ன சின்ன அந்த பல்ப் மாதிரி இருக்கும். அது ஒரு 100ன்னு வச்சுக்கலாமா? அப்போ ஒரு சுளையில 100 அப்படின்னா 11 சுளையில 1100 இருக்கணும்ல. இப்போ ஒரு சுளையில 100ன்றது டிவி, 11 சுளையிலன்றது வி. இன்டகிரேட் பண்ணா இது கிடைச்சிரும். எங்க இந்த 1ல இருந்து 11 வரைக்கும் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ எதுக்காக இன்டகிரேஷன் பயன்படுதுன்னு நீ தெரியாம கேட்டுன்னு இருப்ப. இன்டகிரேஷன் ஒரு பிரமாதமான விஷயம். இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன். ஸோ வித்தவுட் மேக்ஸ் தெர் இஸ் நோ பிசிக்ஸ். இது பிசிக்ஸ் டீச்சரா அது ஒத்துக்கிட்டே ஆகணும். ஆனா ஸ்டாஃப் ரூம்ல தான் டீச்சர்ஸ், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நிறைய ஸ்டாஃப் ரூம்ஸ்ல வந்து பயாலஜி டீச்சர் நாங்க தான் பெரிய ஆள் இருப்பாங்க, இங்கிலீஷ் டீச்சர், தமிழ் டீச்சரும், லாங்குவேஜ் இல்லைன்னா உங்களுக்கு யாரும் எந்த சப்ஜெக்ட்டுமே நீங்க கன்வே பண்ண முடியாதுன்னு. மேக்ஸ் டீச்சர் அவங்க வேற மாதிரி சொல்லுவாங்க. கெமிஸ்ட்ரி டீச்சர் வருவாரு, நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு நான் தான் காரணம், இது என்னென்னவோ பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் நேர்மையா ஒத்துக்கணும், மேக்ஸ் இல்லைன்னா பிசிக்ஸ் இல்லை, ரைட்டா? ஸோ டிவி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இ டாட் டிஎக்ஸ். நான் ஒரு ஈக்குவேஷன் கூட வித்தவுட் மேக்ஸ் பேசவே முடியாது. அதனால ஒவ்வொரு நேரமும் பிசிக்ஸ் பேசுற நேரம் ஃபுல்லா மேக்ஸ்காரங்களுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கணும். டிவி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இ டாட் டிஎக்ஸ். இது பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டென்ஷியல் வேணும் சார், வி. எங்க இருந்து எங்க நகர்த்துறீங்க? இன்ஃபினிட்டில இருந்து ஆருக்கு நகர்த்துறீங்க. இன்ஃபினிட்டில இருந்து என் பக்கத்துல இருந்து ஆர் டிஸ்டன்ஸ், மைனஸ் ஆஃப் இ டாட் டிஎக்ஸ், ரைட்டா? ஏன்னா வி ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் டிவி, டிவிக்கு பதிலாக மைனஸ் ஆஃப் இ டாட் டிஎக்ஸ். எங்க புரியலனாலும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஈக்கு பதிலாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? Q by 4 pi epsilon naught r square எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ். ஞாபகம் இல்லை? ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜால ஆர் டிஸ்டன்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? மைனஸ் ஆஃப் இ டாட் டிஎக்ஸ், ரைட்டா? இங்க இருந்து தான் இந்த ஈக்குவேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இங்க இருந்து வாங்களேன். விக்கு பதிலாக மைனஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி டு ஆர் மைனஸ் இந்த மைனஸ் நான் வெளில எடுத்துட்டேன்னா ஓகே, சாரி பை, மைனஸ் வெளில தூக்கி போட்டேன். ஈக்கு பதிலா Q by 4 pi epsilon naught. இங்க ஆர் ஸ்கொயர் போட்டா டிஆர் போட்டுக்கோ, எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டீங்கன்னா டிஎக்ஸ்னு போட்டுக்கோ. யாரை வச்சு இன்டகிரேட், அந்த டேர்ம் என்ன இருக்கும்? டி எக்ஸா இருந்தா டிஎக்ஸ், ஆரா இருந்தா டிஆர். போன விருப்பம் தான். அங்கிருந்து டிவி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இ டாட் டிஎக்ஸ், மைனஸ் வெளில எடுத்துட்டேன். ஈக்கு பதிலாக Q by 4 pi epsilon naught எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ். கவனமாக கவனிங்க, இது எப்படி இன்டகிரேட் பண்ணுறது பாருங்க. மைனஸ் Q by 4 pi epsilon naught இன்டெகிரல் ஆஃப் 1 by x ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ். உங்களுக்கு தெரியுமா இன்டெகிரல் ஆஃப் x 1 by x ஸ்கொயர் x பவர் மைனஸ் 2 எழுதலாம்ல? அப்போ x பவர் மைனஸ் 2 பிளஸ் 1 பை மைனஸ் 2 பிளஸ் 1 தானே மேலே? அப்போ x பவர் மைனஸ் 1 பை மைனஸ் 1 தானே? அப்போ மைனஸ் ஆஃப் 1 by x தானே? இனிமேல் சின்ன பிள்ளைங்க மாதிரி உட்காந்து போட்டு உட்காந்துக்கூடாது. 1 by x ஸ்கொயர்னா மைனஸ் ஆஃப் 1 by x தான். லிமிட் இன்ஃபினிட்டி டு ஆர். அடுத்தது சார் இது பண்ணுங்க, மைனஸ் ஆஃப் Q by 4 pi epsilon naught. இதை ஃபுல்லா இன்டகிரேட் பண்ணீங்கன்னா மைனஸ் ஆஃப் 1 by x, லிமிட் இன்ஃபினிட்டி டு ஆர், ரைட்டா? ஸோ இப்போ இந்த மைனஸும் காலி, இந்த மைனஸும் போய் சேர்ந்துருச்சு. Q by 4 pi epsilon naught. அப்பர் லிமிட் 1 by r, லோயர் லிமிட் 1 by infinity. எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0ன்னு உங்களுக்கு காலங்காலமா தெரியும். அப்ப ஃபைனலா நீங்க ஆசையா தேடி வந்த ஈக்குவேஷன் பொட்டென்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் Q by 4 pi epsilon naught r. V equal to Q by 4 pi epsilon naught r. V equal to Q by 4 pi epsilon naught r ன்னு கத்துக்கணும், ரைட்டா? ஒரே நிமிஷம். ஓகே, நடுவில் 2 பசங்க காணோம் இல்லையா? ஸோ அவங்க ரிப்பீட்டர்ஸ் நினைக்கிறேன். ஓகே,
ஸோ v equal to q by 4 pi epsilon naught r v equal to q by 4 pi epsilon naught r ன்னு சூப்பராக கற்றுக்கணும். பை இது பொட்டென்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். சூப்பரான கொஸ்டின். இப்போ என்ன பண்ணணும், ஒரு டயக்ராம் போடணும், டயக்ராம்ல இருந்து ஏபி காமிக்கணும், ஏபில இருந்து ஏக்கு நகர்த்துற மாதிரி காமிக்கணும், அதுக்கப்புறமா எலக்ட்ரிக் ஃபீல்டோடுக்கு அகைன்ஸ்டா சொன்னா பக்கத்துல நகர்த்தினா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், பக்கத்துல சொன்னா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், தென் வந்து இன்ஃபினிட்டில இருந்து என் பக்கத்துல கொண்டு வந்தா பொட்டென்ஷியல். dv equal to minus of e dot dx னு ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு என்ன மீனிங்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுல dx அளவுக்கு நகர்த்தி இருக்கேன், எலக்ட்ரிக் ஃபீல்டுல dx அளவுக்கு நகர்த்தி இருக்கேன், பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். ரைட்டா? ஸோ அப்படிங்க வாங்க சார், ஃபார்முலா எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும், இதுல இதுக்கு வரைக்கும் என்னெல்லாம் சம் கேட்டிருக்காங்க நான் இங்கே அனலைஸ் பண்ணிடுறேன். ஒரு 3 மார்க் ஒன்று முடிச்சிருக்கேன். பொட்டென்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ், பொட்டென்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். ரைட்டா? ஓகே, ஒரு நிமிஷம். சவுண்ட்லாம் கிளியரா இருக்குல்ல ஜோகி விஜய்? ரைட். ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் இருந்தா சொல்லிருங்க. அந்த மாதிரி எதுவும் இருக்காது, ஏன்னா அன்னைக்கு எல்லாம் சரி பண்ணிட்டாங்க, அதுக்காக கேட்டேன். அடுத்து பார்த்துருமா? நான் ஒரு நிறைய மாடல் சம் கத்து கொடுக்குறேன், நல்லா கத்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள்ல பிளஸ் கியூ பிளஸ் கியூ பிளஸ் கியூ, ஃபைண்ட் த நெட் பொட்டென்ஷியல் அட் இன்டர்செக்ட் பாயிண்ட். இந்த சென்டர்ல நெட் பொட்டென்ஷியல் என்னவா இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? இந்த டிஸ்டன்ஸ் நான் ஏன்னு எடுத்துக்குவா, இந்த டிஸ்டன்ஸ் நான் ஆறுன்னு எடுத்துக்குவா. அப்ப ஆர் வேணும்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் a by √3, 11th கத்து கொடுத்துருக்கேன். இல்லைன்னா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வெர்டிசஸ்ல இருந்து இன்டர்செக்ட் பாயிண்ட் ஆர்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சைட் பை √3, சைடு ஏ சைட் பை √3. ரைட்டா? இதே ஸ்கொயரா இருந்ததுன்னா இந்த ஆர் என்னவா இருக்கு யாரா டக்குன்னு சொல்லுங்க. a by √2. ரைட், நல்லா சொன்னீங்க. a by √2 இதெல்லாம் மறக்க கூடாது, சின்ன சின்ன விஷயம். டோட்டல் பொட்டென்ஷியல் கேக்குறாங்க. கவனி எல்லாரும், பிளஸ் கியூல இருந்து இந்த பாயிண்ட் எவ்வளவு தூரத்துல இருக்கு? 6 தூரத்துல இருக்கு. சோ ஃபார்முலா என்ன? k q by r. என்ன சார் இது? கொஞ்ச நேரத்துக்கு முடியணும் 1 by 4 pi epsilon naught r q by 4 pi epsilon naught r னு சொன்னீங்களே, k q by r னு சொல்றீங்க. ரெண்டு ஒண்ணு தான். k q by r செகண்ட் ஆல k q by r, தேர்ட் ஆல k q by r. அவ்வளவுதான் சம், ரொம்ப சிம்பிள். அப்ப டோட்டல் பொட்டென்ஷியல் v equal to 3kq by r இல்லன்னா 3q by 4 pi epsilon naught r. இதான் ஆன்சர். ஒரு 3 கார்னர்ல 3 சார்ஜஸ் பிளேஸ் பண்ணிருக்கேன். ஃபைண்ட் த நெட் பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் 1 னு கேக்குறேன். ஃபைண்ட் த நெட் பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் 2. இப்படி தான் சம் அப்ரோச் பண்ணனும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார்? ஒரு இது வந்து பாசிட்டிவ், ஒரு இது நெகட்டிவ், ஒரு இது பாசிட்டிவ்னா அந்த ஒரு கியூ மட்டும் கேன்சல் ஆயிடுமா சார்? ஆமாமா, அடுத்து அதை தான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ள நீயே சொல்லிட்ட. இப்ப மூணுமே சேமா இருக்கிறதுனால 3q by 4 pi epsilon naught r. ரைட்டா? நல்லா சொல்லிட்டீங்க. இதே அதுல 1 பிளஸ் 1 மைனஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கவனிங்க, அடுத்த சம் பாருங்க. ஒரு ட்ரையாங்கிள் பிளஸ் 2q பிளஸ் 3q மைனஸ் 4q, ஃபைண்ட் த நெட் பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் O. டிஸ்டன்ஸ் இது ஆர்ன்னு சொல்லிட்டாங்க, இது டின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஃபைண்ட் த நெட் பொட்டென்ஷியல் at O. Find the net potential at point O. Find the net potential at point O. சூப்பரா கத்துக்கலாமா? வாயேன், இதுல பிளஸ் இருந்தா பிளஸ் யூஸ் பண்ணணும், மைனஸ் இருந்தா மைனஸ் யூஸ் பண்ணணும். ஆனா ஃபோர்ஸ்லயும் ஃபீல்டுலயும் என்ன பண்ணீங்க? டைரக்ஷன் போட்டீங்க. பிளஸ் இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளில போகுது, ஃபோர்ஸ் வெளில போகுதுன்னு சொன்னீங்க. மைனஸா இருந்தா உள்ள வருதுன்னு சொன்னீங்க. ஃபோர்ஸ்லயும் ஃபீல்டுலயும் டைரக்ஷன் காமிச்சு கொடுத்துரும். ஆனா பொட்டென்ஷியல் பாவம் ஸ்கேலார். பிளஸ்னா பிளஸ், மைனஸ்னா மைனஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பேர் கொடுத்துங்க, செகண்ட் ஒன் பேர் கொடுத்துங்க, தேர்ட் ஒன் பேர் கொடுத்துங்க. டோட்டல் பொட்டென்ஷியல் வேணும்னா உங்களால உணர முடியுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னால 2q by 4 pi epsilon naught r. செகண்ட் ஒன்னால பிளஸ்ல இருக்கு 3q by 4 pi epsilon naught r. தேர்ட் ஒன்னால மைனஸ் 4q by 4 pi epsilon naught r. டினாமினேட்டர் எல்லாம் சேமா இருக்கு. 3 2 5 மைனஸ் 4 1. ஆன்சர் q by 4 pi epsilon naught r. உங்க ஆப்ஷன்ல இப்படி இருக்காது, v not equal to 0 ன்னு இருக்கும். v not equal to 0 ஏன்னா பொட்டென்ஷியல் இங்க ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு, அதனால ஆப்ஷன்ல v not equal to 0 தான் இருக்கும். கத்துக்கிறீங்களா? அடுத்த போயிட்டா
கொஞ்சம் கொஞ்சமா உங்களை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் அந்த கேட்குள்ளார உங்களை கூட்டின்னு போயிட்டு இருக்கேன். அப்படியே பொறுமையா பார்த்துக்கிட்டே வாங்க. சுத்தி எல்லாம் பாப்பீங்களே, ஒரு புது விஷயத்துக்குள்ள என்ட்ரானா வேடிக்கை பார்ப்பீங்களே, அந்த மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டே வாங்க. இப்படிதான் டேட்டா இருக்கும், இப்படிதான் சப்ஸ்டியூட் பண்ணணும், இப்படிதான் யோசிக்கணும். ஸோ இதுதான் பேசிட்டு இருக்கேன். அப்படி ஜாலியா காலை வாங்கிட்டே வாங்க. ஒரு ஸ்கொயர்ல 4 கார்னர்லயும் 4 சார்ஜஸ் இருக்கு. ஸ்கொயர்ல 4 கார்னர்ல 4 சார்ஜஸ் இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? +q +2q +3q +4q ஃபைண்ட் த நெட் பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் 1 கேட்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் d. எப்பவுமே இந்த டிஸ்டன்ஸை நீங்க ஆர்ன்னு தான் எடுத்துக்கணும். ஆப்ஷன்ல வித் ரெஸ்பெக்ட் டு ஆரா இருந்தா அப்படியே சொல்லணும், வித் ரெஸ்பெக்ட் டு டிஆ இருந்தா மாத்தி சொல்லணும். ஆமா, இந்த கொஸ்டினோட டோட்டல் பொட்டென்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் யாரா டக்குன்னு சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. d/2 √2. இல்லம்மா, வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்லயே சொல்லுங்க. 10q/r. புரியலம்மா. 10kg/r. 10 டைம்ஸ் இல்லையா? 10q/4πε0 அதான் சொல்ல வரீங்க. ஆமா 10q/4πε0 பை ஏன்னா 1q 2q 3q 4q டோட்டல் 10. ஏன் சார் ஆட் பண்ணீங்க? யாரை கிட்ட ஆட் பண்ணீங்க? பை எல்லா டிஸ்டன்ஸும் சேமா இருக்கு. இப்ப எல்லா டிஸ்டன்ஸும் சேம் ஆர். இதே ஆன்சரை வித் ரெஸ்பெக்ட் டு d ல சொல்லுங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்க முழிச்சுக்கணும். r = d/√2. dக்கு பதிலா r√2. அப்ப இங்க r தான் இருக்கு. அதனால 10q/4πε0 ஆருக்கு பதிலா d/√2 √2 மேல போயிடும். அப்ப 10√2q/4πε0d உங்க ஆப்ஷன்ல இருக்கும். சூப்பர் ஆன்சர். அப்ப இந்த இடத்துலயும் பொட்டென்ஷியல் வந்து ஷியரா நாட் ஈக்குவல் டு 0. பொட்டென்ஷியல் நாட் ஈக்குவல் டு 0. ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? இப்படிதான் கேட்பாங்க. இது குதர்க்கமா ஒரு சம் ஒண்ணு கேட்டிருக்காங்க. அந்த சம்மையும் சூப்பரா சால்வ் பண்ணுங்க. இங்க பாருங்க, +q -q +q -q. Find the net potential, find the net electric field at point O. ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி கேட்பாங்க. Find the net potential and find the net electric field. ரெண்டு கொஸ்டினையும் சேர்ந்த மாதிரி கேட்பாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நீங்க டைரக்ஷன் போடணும், பொட்டென்ஷியலுக்கு ஆட் பண்ணி சொல்லணும். இப்ப நீங்களே சொல்லுங்களேன், சம்மோட ஆன்சர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? சும்மா ஜாலியா பேசினா தானே. Sir, B = 2q/r, sir. b க்கு பதிலாவா? Sir, B = 2q/r, sir. ஏன் v க்கு பதிலா 2q/r? Sir, B 0, sir. v0 மா, v0 ரைட்டா, v0. ஏன் v0 ன்னு தெரியுதா? Yes, sir. 2q/r - 2q/r. அவ்வளவுதான். டோட்டலா இந்த +q - q கேன்சல் ஆயிடும், +q - q கேன்சல் ஆயிடும். ரைட், v0 அழகா சொல்லிட்டீங்க. நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகும்? நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகும்? +q வால எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஞாபகம் வந்துச்சு அந்த சம்பவம் உங்களுக்கு? இந்த +q வால P கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கு சார். ஆனா வந்து E கொஞ்சம் குழப்புது சார். சரிம்மா, நான் திருப்பி கத்து கொடுக்குறேன். இங்க பாருங்க எல்லாரும், E opposite, both are equal and opposite, cancel to each other. -q வால direction of electric field towards the charge, -q வால towards the charge. So both are equal and opposite, cancel to each other. இந்த கொஸ்டின்ல நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டும் 0 தான். எத்தனை டைம் உங்களுக்கு கத்து கொடுத்தேன்? +q - q, பிளஸ்ஸா இருந்தா வெளில போற மாதிரி காமிக்கணும், மைனஸா இருந்தா உள்ள வர மாதிரி காமிக்கணும். ரைட்டா? ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம் இருங்களேன். இதுல நிறைய சம்மு ஆலன் மாடல்ல அப்படி டிஸ்பிளே பண்ணியே கத்து கொடுக்குறேன். அவ்வளவுதான். டாபிக் வந்து v = q/4πε0 கான்செப்ட் புரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அதுல என்னெல்லாம் மாடல் சம்ஸ் இருக்கோ அதான் பேச போறீங்க. நம்ம ரெண்டு விஷயத்த ஒன்னா சேர்த்து பண்றோம். ஒன்னு போர்டுக்கான சம்மு, இன்னொன்னு காம்படிட்டிவ்கான சம்மு. ஸோ அதனால நீ குழப்பிக்கவே வேண்டாம். v = q/4πε0 அவ்வளவுதான் உனக்கு இப்ப தெரியணும். ஒரே நிமிஷம். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு ஒரு பிடிஎஃப் வந்து குரூப்ல ஷேர் பண்றேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அவசரமா தேடும் போது ஒண்ணுமே கிடைக்காது, சும்மா உட்காந்துருக்கும் போது எல்லாம் ஈஸியா கிடைக்கும். ரைட், 11th குரூப். இப்போ இன்னும் ஏப்ரலுக்கு அப்புறம் உங்க குரூப் வந்து 12th மாறிடும். இப்போதைக்கு 11th அப்படியே இருக்கட்டும். ஓகே,
ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இந்த ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம. கண்ட்ரோல் பி. ஓகே, வர்ஷிகா 2 டவுட் அனுப்பிச்சிடலாமா? ஆமா சார், அது ஒண்ணு வந்து ஆலன்ல இருக்கு சார். ஆனா அந்த இது கொஞ்சம் புரியல. இதோ சொல்லித்தரேம்மா. ஓகே, ஸ்கிரீன் செக் பண்ணிக்கோ. கிளியர் சார். ஒரே நிமிஷம். பொட்டென்ஷியல் क्वेश्चन नंबर 46. என்ன ஆன்சர் கண்டுபிடிங்க. find the electric potential. Question number 46 கேட்டிருக்காங்க. as shown in figure, plus q and minus q are placed at vertices b and c. b ல plus q இருக்கு, c ல minus q இருக்கு. இது ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். அப்ப சைடு சேமா தான் இருக்கும்ல, இந்த ஏவா தான் இருக்கும். அப்ப find the total potential at point A ன்னு கேட்டிருக்காங்க. உங்களோட பதில் இங்க என்னவா இருக்கும்? சும்மா சொல்லுங்க. 0. அழகா சொன்னீங்க. ஸோ ஏன் 0ன்னா v = v1 + v2. ஏன் சார் v1 + v2 போட்டீங்க? 2 பேர் இருக்காங்க. பிளஸ் கியூவால பாயிண்ட்ல ஏல பொட்டென்ஷியல் q/4πε0 a, அந்த டிஸ்டன்ஸ் a. மைனஸ் கியூவால -q/4πε0 அந்த டிஸ்டன்ஸ் a. அதனால பொட்டென்ஷியல் 0. உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? டைபோல் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். -q + q. டைபோலால கரெக்டா பைசெக்ட் பாயிண்ட்ல டோட்டல் பொட்டென்ஷியல் எப்பவுமே 0 தான். பிளஸ் கியூவால அதே டிஸ்டன்ஸ் தான், மைனஸ் கியூவால அதே டிஸ்டன்ஸ் தான். அப்ப டைபோலால பைசெக்ட் பாயிண்ட்ல, அதாவது ஈக்குட்டோரியல் பாயிண்ட்ல பொட்டென்ஷியல் 0. அந்த கொஸ்டின் புரிஞ்சுக்கணும்னா நீங்க 47வது கொஸ்டினை ரீட் பண்ணணும். ரீட் பண்ணுங்க. 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ்னாலே உனக்கு புரிஞ்சிருச்சு அது டைபோல். -q + q. பர்பெண்டிகுலர் பைசெக்டார்னா ஈக்குட்டோரியல் பாயிண்ட். பட் நல்லா கத்துங்க, பர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஈக்குட்டோரியல் பாயிண்ட். ஸோ பிளஸ் கியூ அப்படின்றதுனால பொட்டென்ஷியல் இந்த இடத்துல +q/4πε0 a -q/4πε0 a. அதனால டோட்டல் பொட்டென்ஷியல் 0. ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் தான் 0வா இருக்கும். ஆப்ஷன் 2 தான் ரைட்டு. கத்துக்கிறீங்களா? அதே மாதிரி சம் நம்பர் 52 உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இவர் சம் நம்பர் 52 சூப்பரான சம். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, தெரியலன்னா கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சம் நம்பர் 52. ஒரே நிமிஷம். 2 கூலும் -3 கூலும் -4 கூலும் +5 கூலும் 4 கார்னர் ஆஃப் த ஸ்கொயர். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிட்டேன். எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும்னா அவங்க கொடுக்குற சார்ஜஸ் ஆர்டரா எழுதணும். முதல்ல இங்க 2 கூலும் எழுதணும், -3 கூலும் இங்க எழுதணும், அப்படியே -4 கூலும் இங்க எழுதணும், 5 கூலும் இங்க எழுதணும். ஒன்னு ஆன்டி கிளாக் வைஸ்ல போ, இல்ல கிளாக் வைஸ்ல போ. உன் இஷ்டத்துக்கு இந்த டயகனல் அந்த டயகனல் மாத்தி மாத்தி எழுதக்கூடாது. இந்த கொஸ்டினோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும், பொட்டென்ஷியல் என்னவா இருக்கும்? உங்களால பொட்டென்ஷியல் சொல்ல முடியும். பொட்டென்ஷியல் என்னவா இருக்கும்?
பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும்? வாயை தர. உங்களை தான் கேட்கிறேன். பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும்? பொட்டன்ஷியல் 0 சார். பொட்டன்ஷியல் 0. ஏன் பேசவே மாட்டீங்க? நான் தானே. பொட்டன்ஷியல் 0. ஏன் 0னா 5 + 2 7 -4 -3 7 -7. So total potential 0. Total potential 0. எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்க 0 ஆகுமா? இங்க கவனி. யாரும் எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டீங்களே. இது டோட்டலா எத்தனை E தெரியுமா? 8E. ஏன்னு புரிஞ்சுக்க முடியுதா? பிளஸ் ஆல ஒரு 5E மைனஸ் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் 3E. So 8E. அப்ப இந்த இடம் பாருங்க. இந்த 2 ஆல ஒரு 2E, 4 ஆல ஒரு 4E டுவர்ட்ஸ் 4E. ஸோ டோட்டல் 6E. கரெக்டா இந்த ஆங்கிள் 90 டிகிரி. அப்போ ரிசல்ட் நீங்க இருக்கணுமா? ரூட் ஆஃப் 90 டிகிரி நான் உங்களுக்கு என்ன கத்து கொடுத்துருக்கேன்? p² + q². அதனால ரூட் ஆஃப் 8 6 90 பார்த்தாலே ஆன்சர் என்ன சொல்லியிருக்கேன்? 10 சொல்லியிருக்கேனா? ஏன் 64E², 36E². அதனால ரூட் ஆஃப் 100 10E. அப்ப 10ன்றதுனால ஆப்ஷன் பி கரெக்டா இருக்குமா பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு நாட் ஈக்குவல் டு 0, பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு 0. எலக்ட்ரிக் ஃபீல்டு நாட் ஈக்குவல் டு 0, பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு 0. இந்த சம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சா? ஷகீரா கிளியராமா? நிஹாரிகா, ஜோகி டைரக்ஷன் கத்து பிடிக்க முடியுது? எஸ் சார். ஹேனா, திஷான், தனஸ்ரீ, அபி, ஷகீரா, எஸ் சார். இந்த பக்கம் Yes, sir. விஜய், ஞானந்த். எஸ் சார். சவுண்ட் ஒரு மாதிரி இருக்கு. ஸ்பீக்கர் பிரச்சனையும். ஒரே நிமிஷம் இருங்க. நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா இருக்குல்ல? கிளியர் சார். கிளியர். ஆனா எனக்கு மட்டும் சரியே இல்லையே. ஏன் 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 ஏன்? ஒரே நிமிஷம். ரைட். சரி, நான் பேசுறது உங்களுக்கு நல்லா கேட்டா செட் தான். நீங்க பேசுறது ஆன்சர் சொல்லும்போது பிளிங்க் ஆகி போகுது. இப்ப எதுஸ்ரீ கிளியராமா? எதுஸ்ரீ கிளியர் சார். ஓகே, சரிம்மா. அடுத்தது இப்ப இதே சம்ம இன்னும் ஒரு சம் இருக்கு பாருங்களேன். அடுத்த சம் கவனி. சம் நம்பர் 56 யார் வேணாலும் சொல்லலாம். அதே மாடல் அதே சம் தான். சம் நம்பர் 56 ட்ரை பண்ணு. சால்வ் பண்ணிட்டேன். அது மைனஸ் பிளஸ் கியூ மைனஸ் கியூ பிளஸ் கியூ மைனஸ் கியூப் சிச்சுவேட்டட் த கார்னர்ஸ் ஆஃப் ஸ்கொயர். இந்த சம் இல்ல, இந்த சம் பிளஸ் கியூ மைனஸ் கியூ. எஸ் சார். ஆப்ஷன் 1 சார். ஆமா. பொட்டன்ஷியலும் 0, ஃபீல்டும் 0. பொட்டன்ஷியலும் 0, ஃபீல்டும் 0. கத்துக்கிட்டீங்களா? ஓகே, இந்த சம் சால்வ் பண்ணுவோமா? 57 பாருங்க. 57 சம் ரொம்ப இம்பார்ட்டண்டா படிக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ கொடுத்திருக்காங்க 100 நியூட்டன் by x². the potential difference between 10 to 20. இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்றது? எல்லாரும் क्वेश्चन பாத்துக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. லிமிட் 10 to 20 சொல்லிருக்காங்க. நம்ம ஈஸியா சால்வ் பண்ணுவோமா? ஒரே நிமிஷம். எலக்ட்ரிக் ஃபீல்டு E. எலக்ட்ரிக் ஃபீல்டு E ஓடது 100 by x². கரெக்டா சொல்லுங்க. 100 by x² தானே? ரைட், 100 by x². அவங்க பொட்டன்ஷியல் கேட்டிருக்காங்க v equal to integral of minus of e dot dx. கரெக்டா? லிமிட் 10 to 20. சால்வ் பண்ணிக்கோங்க. மைனஸ் வெளில இருக்கட்டும். 10 to 20 எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு 100 by x² into ஒரு dx. அப்போ மைனஸ் 100 integral of 1 by x into dx 1 by x² minus 1 by x ன்னு இப்பதான் சொன்னேன். லிமிட் 10 to 20 மைனஸ் மைனஸ் போயிடுச்சு.
100 1 by upper limit minus 1 by lower limit. அப்ப 100 10 minus 20 மேல minus 10 by ஒரு 200 answer minus 5 volt. இப்படிதான் கேட்பாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டு ஒரு லிமிட் ஒன்று கொடுத்துருவாங்க 10 to 20 ஏதோ ஒன்று கொடுத்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ல கொடுத்துருவாங்க 100 by x square into dx கொடுத்துருக்காங்க. இப்போ காமன் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் தூக்கி வெளில போட்டுட்டு சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். கத்துக்கிட்டீங்களா? அடுத்த போலாமா? இப்போ இன்னும் நிறைய சம் இந்த மாடல்ல இருக்கு. உங்களுக்கான வேலை 63 சம் நம்பர் 63. சார் ஆனா அந்த ஆன்சர் வந்து 5 வோல்ட்னா சார். ஆமாமா மேக்னிட்யூட் மட்டும் சொன்னா போதுமா? ஆப்ஷன்ல ஒரு பிளஸ் இருக்கு ஒரு மைனஸ் இருக்கு அப்படின்னா அப்பதான் நீ ரொம்ப கரெக்டா மைனஸ் சால்வ் பண்ணணும். ரைட்டா? சோ அதுல என்ன சொல்லியிருக்காங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. வெறும் 5 வோல்ட் மேக்னிட்யூட் வைஸ் சொன்னா போதும். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 63. உங்களுக்கான நேரம் சரியா 1 நிமிஷம். 63 யார் ஆன்சர் சொல்றீங்கன்னு பாக்க. அதே சம் தான் ஆனா ட்ரையாங்கிள் சம். ஆன்சர் என்ன? ஞாபகம் இல்லையா? இப்ப பொட்டன்ஷியலாவது சொல்லுங்களேன். சார் பொட்டன்ஷியல் இஸ் 0. பொட்டன்ஷியல் 0. ரைட், பொட்டன்ஷியல் நல்லா சொல்லிட்டீங்க. ஃபீல்டு ஃபீல்டு பொட்டன்ஷியல் நல்லா சொல்லிட்டீங்க. ஃபீல்டு நான் சொல்லவா? எல்லாரும் ஃபீல்டு கண்டுபிடிக்க கஷ்டப்படுறீங்க. இங்க பாரு 2q minus q minus q located at the vertices of a equilateral triangle. அது கேக்குறது என்னன்னா சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னவா இருக்குன்னு கேக்குறாங்க. டோட்டல் பொட்டன்ஷியல் கண்டிப்பா 0. ஏன் சார் 0னா +2q minus q minus q. அப்ப +2q minus q minus q டினாமினேட்டர் டேர்ம் எல்லாமே காமன் 4πε0r ஆன்சர் 0. எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி சார் சால்வ் பண்றது? தெரியாதவங்க நல்லா கவனிச்சுக்கோங்களேன். மைனஸ் கியூவால எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் ஒரு இ இல்ல ஒரே ஒரு இ. இந்த மைனஸ் கியூவால ஒரு கியூ இருக்குன்னா ஒரு இ அவ்வளவுதான். 2 கியூனா 2 இ. உங்களுக்கு தெரியுமா இந்த ஆங்கிள் 120 டிகிரி. 2 ஈக்குவல் வெக்டார் 120 டிகிரி ஆன்சர் இ. தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. 2 ஈக்குவல் வெக்டார் 120 டிகிரி 2 ஈக்குவல் வெக்டார் 120 டிகிரில ஆக்ட் ஆகுது. அப்ப ரிசல்டன்ட் ஒரு இ. மேல இருந்து 2qல இருந்து ஒரு 2e. அதனால ஒரு இ பிளஸ் 2e 3e. அப்ப இ நாட் ஈக்குவல் டு 0. என்ன ஆப்ஷனா இருக்கு பாருங்க. பொட்டன்ஷியல் 0, ஃபீல்டு நான் 0, 2. ஆனா அவங்க உன்கிட்ட வேல்யூ கேட்க மாட்டாங்க. பொட்டன்ஷியலோட வேல்யூ என்ன, ஃபீல்டோட வேல்யூ என்ன அப்படி கேட்க மாட்டாங்க. 0வா 0 இல்லையா? ரொம்ப ஃபெமிலியர் மாடல். அதனாலதான் ரொம்ப நேரமா இங்கே உட்காந்துருக்கேன். வேணும் v equal to q by 4πε0r அவ்வளவுதான். v equal to q by 4πε0r. இந்த இடத்துல ஃபீல்டும் சேர்த்து கேட்டுருவாங்க. நம்ம ஃபீல்டு தனியா இல்ல அங்க படிச்சோம். ஆனா இங்க கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஃபீல்டு பொட்டன்ஷியல் ரெண்டு சேர்ந்த மாதிரி கேட்டுருவாங்க. ஒரே ஒரு சம் முடிச்சு வேற மாடல் போயிடுமா? இந்த சம் இப்போ வேண்டாம், இன்னொரு மாடல் சொல்லி கொடுத்துட்டு வரேன். யாராவது 60 சால்வ் பண்ணுங்க. சேம் மாடல் தான். v கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ல கேட்குறாங்க. நான் ஐடியா சொல்லிடுறேன். dv equal to minus of e dot dx. அப்ப e மட்டும் வேணும்னா minus of dv by dx. v ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க x பொறுத்து. 10x minus 10 10x minus 10 கரெக்டா? இப்போ பக்கத்துல ஒரு dx இருக்கா அப்படின்னா 10x
டிவி தானே, டிவி பை டிஎக்ஸ் கரெக்ட் நம்ம 10x மைனஸ் 10 க்கு பதிலா x ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. ஆன்சர் 0 பை எக்ஸ் பார் எக்ஸ் 1 10 இன்ட்டு 1 10 மைனஸ் 10. ஸோ இது சார் இந்த சம்மெல்லாம் கேட்பாங்களா? இது என்னன்னா ஒரு பெரிய சம்மை சால்வ் பண்றதுக்கு ஒரு சின்ன ஐடியா. இந்த சம்மெல்லாம் கேட்டாங்கன்னா அப்புறம் எதுக்கு நீட்டு, அதுக்கப்புறம் எதுக்கு அப்படி இல்லை. வில இருந்து ஈக்கு டிராவல் பண்ற அந்த ஐடியா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக ஒரு சின்ன சம். ஸோ வி கொடுத்துட்டு இ எப்படி போகணும், ஈக்கு பதிலாக மைனஸ் ஆஃப் டிவி பை டிஎக்ஸ். வியை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு இ கிடைச்சிடும். ரைட்டா? அதே மாதிரி வேற சம் ரிட்டர்ன் பார்க்கட்டா? ஒரே நிமிஷம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த பொட்டென்ஷியல்ல ட்ரையாங்கிள் கொஷின், இந்த கொஷின் ஃபுல்லாக நம்ம பேசிட்டோம் இல்லையா? வேறு ஏதேனும் இல்லை. அடுத்தது இதுல இன்னொரு மாடல் சம் ஒன்று இருக்கு, அதையும் கற்றுக் கொடுத்துட்டு நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். கவனி. ஸோ இவ்வளோ நேரம் பேசினது ஒரு ஸ்கொயர் சம்மு, ஒரு ட்ரையாங்கிள் சம். நல்லா கான்ஃபிடென்ட்டாக வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த சம்மு இங்கே பாருங்களேன். இது ஒரு பாயிண்ட் பிளஸ் கியூ பிளஸ் கியூ பிளஸ் கியூ பிளஸ் கியூ பிளஸ் கியூ பிளஸ் கியூ அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பிளஸ் கியூ பிளஸ் கியூ பிளஸ் கியூ பிளஸ் கியூன்னு நான் மட்டும் இன்ஃபினிட்டி வரைக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். சாரி, இது 1 மீட்டர், இது 1 மீட்டர், 2 மீட்டர், 4 மீட்டர், 8 மீட்டர், 16 மீட்டர், 32 மீட்டர், 64 மீட்டர், இன்ஃபினிட்டி வரைக்கும் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஃபைண்ட் த டோட்டல் பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் 2. தவிர்க்க முடியாத ஒரு ப்ராப்ளம். ஃபைண்ட் த டோட்டல் பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் 2. சரி, எப்படி இதை சால்வ் பண்ணணும்? பொட்டென்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா? விக்கு பதிலாக கே கியூ பை ஆர், ஜெனரல் ஈக்குவேஷன். அப்போ டோட்டல் பொட்டென்ஷியல் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னால பாருங்க கே கியூ பை 1 ஒத்துக்கிறியா? செகண்ட் ஒன்னால கே கியூ பை என்னப்பா வரணும்? 3 சார். நல்லா பார்த்து சொல்லு. கே கியூ பை 3யா? 1 மீட்டர் 1 மீட்டர் கே கியூ பை 2 சார். 2. அடுத்தது தேர்ட் ஒன்னால கே கியூ பை 4 சார். கே கியூ பை 4 கே கியூ பை 4. அடுத்தது கே கியூ பை 8 சார். 8 கே கியூ பை 16. அப்படியே போயிட்டே இருக்கா? அங்க இருந்து கே கியூவை வெளில எடுத்துட்டீங்கன்னா 1/2. இந்த 1/4 இருக்குல்ல, நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு இது 1/2 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? 1/8 2 கியூப்னு எழுதிக்கிட்டா, 16 2 power 4 எழுதிக்கிட்டா, இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியர் மாடல் பை பொட்டென்ஷியல். ஃபைண்ட் த டோட்டல் பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் 2. இன்ஃபினிட்டி வரைக்கும் சார்ஜஸ் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ரைட்டா? ஸோ அங்கிருந்து வி மட்டும் வேணும்னா கே கியூ 1, இது பார்த்தாலே தெரியுது ஜிபி ஃபார்முலா. ஜிபி ஏ பை 1 மைனஸ் ஆர் இல்லை, A1 காமன் ரேஷியோ 1/2 1/2 1/2 1/2. அதனால KQ 1 minus 1/2 1/1/2. ஆன்சர் ஃபைனலா 2KQ. நான் புரியறதுக்காக ஈஸியா நம்பர் எப்படி கொடுத்துருக்கேன். அவங்க நம்பர் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். 2 2 4 8 இந்த மாதிரி மாத்தி மாத்தி கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் ஃபைண்ட் த டோட்டல் பொட்டென்ஷியல் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஆல, செகண்ட் ஆல, தேர்ட் ஆல, ஃபோர்த் ஆல, ஃபிஃப்த் ஆல என்ன பண்ணிக்கணும், அழகா சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ரைட்டா? ஸோ பேசின வரைக்கும் எல்லாம் சம் கிளியர் இல்லையா? அடுத்த மாடல் போயிட்டா? ஓகே. நானி பொட்டென்ஷியல் டியூ டு ஹாலோஸ்பியர், பொட்டென்ஷியல் டியூ டு சாலிட் ஸ்பியர். இன்னைக்கு ஹாலோஸ்பியர் முடிச்சு கொடுக்குறேன், நாளைக்கு சாலிட் ஸ்பியர் முடிச்சு கொடுத்துறேன். இப்போ எனக்கு 3 நாள் போதும். இன்று நாளை மறுநாள் பொட்டென்ஷியல் எனர்ஜி சூப்பரா முடிச்சுட்டு அடுத்து போயிடலாம். நேற்று பேரலா எல்லா சம்மும் பார்த்துக்கிட்டே போயிடலாம். டாபிக்கோட பேரு பொட்டென்ஷியல் டியூ டு ஹாலோஸ்பியர். சார் ஹாலோஸ்பியர்னு சொன்னாலும், ஸ்பெரிக்கல் ஷெல்லுனாலும், சாலிட் கண்டக்டிங்னாலும் ஒரே ஆன்சர் தான் வரும்னு ஃபீல்டுலேயே எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஞாபகம் இருக்கு அந்த டயலாக் உங்களுக்கு? பொட்டென்ஷியல் டியூ டு ஹாலோஸ்பியர், ஸ்பெரிக்கல் ஷெல், சாலிட் கண்டக்டிங், எல்லாம் மூணுமே வேற வேற பாடி தான். ஆனா ஆன்சர் ஒண்ணு. அதனால நீங்க என்ன பண்றீங்க, மூணுத்துக்கும் ஒன்னாவே சேர்ந்து படிச்சிருங்க. என்ன பொட்டென்ஷியல் டியூ டு ஹாலோ, ஸ்பெரிக்கல் ஷெல், சாலிட் கண்டக்டிங். கவனிங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க, ரொம்ப
ரொம்ப பிரமாதமான கொஸ்டின். இது வந்து ஒரு ஸ்பியர். ஹாலோன்னா ஃபுட்பால் மாதிரி, இல்லைன்னா நம்ம மூளை மாதிரின்னு கூட எடுத்துக்கலாம். ஏன் சார் நம்ம பிரெயினை சொல்றீங்க? உள்ளுக்குள்ள ஒன்றும் இருக்காது, அதுக்காக சொன்னேன் நான். ஸோ நகைச்சுவை நல்லா இருந்தா அப்புறமா சிரிச்சுக்கோ, இல்லைன்னா விட்டுரு. அடுத்தது ஆர் ரேடியஸ்ல ஒரு ஸ்பியர். சர்ஃபேஸ்ல மட்டும் சார்ஜஸ் உக்காந்துருந்தா அதுக்கு பேர் ஸ்பெரிக்கல் ஷெல், ஹாலோஸ்பியர், சாலிட் கண்டக்டிங். ரைட்டா? 3 கொஸ்டின் கேட்க போறேன். அவுட் சைட்ல பொட்டென்ஷியல் எவ்வளோ? ஆர் கிரேட்டர் தென் ஆர், அதாவது ஃபுட்பாலுக்கு வெளியில பொட்டென்ஷியல் எவ்வளோ? கரெக்டா ஆர் ஈக்குவல் டு ஆர், ஃபுட்பால் மேல பொட்டென்ஷியல் எவ்வளோ? இன்சைட் உள்ள பொட்டென்ஷியல் எவ்வளோ? இந்த 3 கேள்விக்கான பதில தேடி போயிட்டு இருக்கும், அதுக்கான கிராஃபை தேடி போயிட்டு இருக்கும். ரைட்டா? ஸோ பொட்டென்ஷியல் டியூ டு சாலிட்ஸ் கண்டக்டிங் ஹாலோ ஸ்பெரிக்கல் ஷெல்லு பார்த்துருவோமா? அப்படி ஒவ்வொன்றும் அழகாக சொல்லித்தரேன். போர்டுக்கு ரொம்ப சூப்பரான 3 மார்க் கொஸ்டின். ஆர் கிரேட்டர் தென் ஆர், இதை பார்த்ததுமே தெரிஞ்சுக்கணும் இது வந்து அவுட் சைட் சார் கேட்டிருக்காங்க. ரைட், அவுட் சைட் ஆர், சாரி இது கேபிட்டல் ஆர், அவுட் சைட்ல பொட்டென்ஷியல். சர்ஃபேஸ்ல சார்ஜஸ்லாம் இங்கே உட்காந்துருக்கு. ஓகே, அப்போ V ஈக்குவல்ஸ் டு Q பை 4 π எப்சிலான் ஆர். அவுட் சைட் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கு? ஆரா இருக்கு, அதனால ஆர். சர்ஃபேஸ்ல உட்காந்துருக்கிற சார்ஜ் எவ்வளவா இருக்கு? Q. அப்ப விக்கும் ஆருக்கும் என்ன சம்பந்தம்? எப்பவுமே டிஸ்டன்ஸ் இவங்களுக்கு என்ன ரிலேஷன்ன்றதை நீங்க கரெக்டா பாத்துக்கணும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா, அதிகமாகுமா கம்மியாகுமா செக் பண்ணிக்கணும். அடுத்தது ஆன் த சர்ஃபேஸ், கரெக்டா இந்த இடம் வேணும். ஆர் ஈக்குவல்ஸ் டு ஆர், அப்ப V ஈக்குவல் டு Q பை 4 π எப்சிலான் நாட் கேபிட்டல் ஆர். சூப்பரா சார், நான் மேலையும் கத்துக்கிட்டோம். இன்சைட்ல ஃபீல்டு எவ்வளவு சொன்னேன்? யாரா சொல்லுங்க. இன்சைட்ல அன்னைக்கு சொல்லி தரும்போது ஃபீல்டு எவ்வளவு சொன்னேன்? எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு சொன்னேன்? இன்சைட்ல 0 சார். 0. எல்லாருக்கும் ஞாபகம் வந்துருச்சாப்ப? இன்சைட்ல ஃபீல்டு 0, ஏன்னா உள்ளுக்குள்ளார there is no charge, ஃபீல்டு 0. அப்ப கெஸ் பண்ணுங்க, இன்சைட்ல ஃபீல்டு 0ன்னா பொட்டென்ஷியல் 0 தான் சார். 0வா தான் இருக்கணும். அங்கதான் தப்பு பண்றோம் நம்ம. நான் கேட்கும் போது நீ புரிஞ்சுக்கோ, நம்ம அப்படி வராதுன்ட்டு. ரைட், ஸோ E 0, அப்ப V என்ன ஆகும் உங்களுக்கு தெரியுமா? V கான்ஸ்டன்ட். இந்த விஷயம் தான் பசங்க வருஷம் பண்ற தப்பு. என் பசங்க நீங்க அந்த தப்பு பண்ணக்கூடாது. கவனி, இன்சைட்ல ஃபீல்டு 0, அதனால பொட்டென்ஷியலும் 0ன்னு நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். dV ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் E டாட் dx ன்னு இப்பதான் சொல்லி கொடுத்தேன். க்கு பதிலா மைனஸ் ஆஃப் dV பை dx. எலக்ட்ரிக் ஃபீல்டு 0ன்னா மைனஸ் ஆஃப் dV பை dx, அதாவது உள்ளுக்குள்ளார ஃபீல்டு 0, எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, பொட்டென்ஷியல். dV பை dx 0ன்னா எதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகும்? கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது தான் 0 ஆகும். அப்ப பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்ட். சார் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டீங்கல்ல, எவ்வளவா இருக்கும்? சர்ஃபேஸ் மேல எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கோ, சர்ஃபேஸ் மேல எவ்வளவு பொட்டென்ஷியல் இருக்கு? KQ பை கேபிட்டல் ஆர். சர்ஃபேஸ் மேல எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கோ அவ்வளோ பொட்டென்ஷியல் தான் உள்ளுக்குள்ளாரையும் இருக்கும். சென்டர்ல அதுதான் இருக்கும், வெளில வர வர அதான் இருக்கும். சார் சரியா புரியல. இதான் சென்டர். சென்டர்ல கரெக்டா எவ்வளவு சார் பொட்டென்ஷியல்? KQ பை ஆர். சர்ஃபேஸ்ல எவ்வளவு சார் பொட்டென்ஷியல்? KQ பை ஆர். சரி, நான் மட்டும் வந்துகிட்டே இருக்கேன். இங்க எவ்வளவு பொட்டென்ஷியல்? KQ பை ஆர். அப்ப இங்க எவ்வளவு பொட்டென்ஷியல்? KQ பை ஆர். இங்க எவ்வளவு பொட்டென்ஷியல்? KQ பை ஆர். அப்ப எங்க தொட்டாலும் KQ by R தானா? ஆமா. Inside the halo, inside the spherical shell, inside the solid conducting potential constant. அப்போ ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? R greater than R, V is proportional to 1 by R. Outside formula KQ by R. 11th நீங்க GM by R ன்னு கிராவிடேஷன்ல படிச்சிருப்பீங்க. R equals to R, KQ by கேபிட்டல் ஆர். 11th GM பை கேபிட்டல் ஆர்னு படிச்சிருப்பீங்க. R less than R இன்சைட்ல
v equal to kq by capital R. அப்படியே ஆனை பார்த்து எழுதிடு, ஆன் த சர்ஃபேஸ் பார்த்து அப்படியே எழுதிடுங்க. இங்க gm by capital R. என்ன கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எல்லாம் மைனஸ்ல இருக்கும், கிராஃப் ரிவர்ஸ்ல இருக்கும்னு படிச்சிருப்பீங்க, நானே உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். சார் இப்போ கிராஃப் எப்படி சார் இருக்கும்? இப்போ அந்த கிராஃபை ரொம்ப கேர்ஃபுல்லாக கற்றுக்கோ. ஆருக்கும் ஈக்கும் ட்ரா பண்ணுறேன். ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்டு, போன லெசனோடது. இந்த லெசனோடது ஆருக்கும் விக்கும் ட்ரா பண்ணுறேன். ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்டு. இன்சைட்ல தெர் இஸ் நோ ஃபீல்டு, ஜீரோ. ஞாபகம் வந்துச்சா? மறந்தும் கூட இங்க ஒரு சின்ன கோடு கூட போட்டுறாதுன்னு அன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், 1/r². இங்க அவுட் சைட்ல v ப்ரொபோர்ஷனல் டு 1/r தான், ஆனா v கான்ஸ்டன்ட். ரைட்டா? இதை கூட கிளாஸ்ல அழகா, இதுக்கு பேரு நீங்க இந்த தில்லுமுள்ள ரஜினி படம் பார்த்துருப்பீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? 2 ரஜினி இருப்பாங்க. 2 ரஜினி இல்லை, ஒரே ரஜினி வந்து 2ஆ ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. மீசை இருந்தா இந்திரன், மீசை இல்லைன்னா சந்திரன். ஞாபகம் இருக்காப்ப? மீசை இருந்தா இந்திரன், மீசை இல்லைன்னா சந்திரன். அந்த மாதிரி பொட்டென்ஷியல் கிராஃபுக்கு மீசை இருக்கும். இதை பாருங்க, இதான் மீசை. பொட்டென்ஷியல் ஃபீல்டு கிராஃபுக்கு மீசை இருக்காது. ஸோ மீசை இருந்தா பொட்டென்ஷியல், மீசை இல்லைன்னா ஃபீல்டு. ரைட்டா? அதனால எப்படி வேணாலும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. இல்லை இந்த 7ஆம் அறிவுலாம் எங்களுக்கு வேணாம் சார், 6 அறிவுல எங்களுக்கு இதை ஞாபகம் வச்சுக்க முடியும்னா நீ எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு தப்பு பண்ணாத மார்க் வாங்கிட்டு வந்தா சந்தோஷம். இதே கிராஃபை ரிவர்ஸ்ல போட்டீங்கன்னா அப்படியே நம்ம கிராவிடேஷன் போயிடும். சூப்பரா இருந்துச்சா? ஸோ அவுட் சைட்ல பொட்டென்ஷியல் ஃபார்முலா kq by small r, ஆன் kq by capital R, இன்சைட் kq by capital R. கத்துக்கிட்டீங்களா? ஓகே, அடுத்தது காணி. Radius of sphere is 10 cm. 12th cm field E1. 8th cm field E2. யாராவது Q வந்து Q தான், அப்படியே Qல நீங்க சொல்லிட்டு போயிடலாம். E1 என்னவா இருக்கும்? சொல்லு, வாயை தர. ஃபார்முலா என்ன? P directly proportional to 1/r. அது ஓகேமா, ஃபார்முலா சமதான போட போறேன். ஏன் 1/r? kq by r. k க்கு பதிலா 9 × 10⁻⁹ q, r க்கு பதிலா 12 cm 10⁻⁻2 மீட்டர். கரெக்டா? இதை சால்வ் பண்ணா E1 கிடைக்கும். இதை சால்வ் பண்ணா E1 கிடைக்கும். இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க, Qக்கு 1 மைக்ரோ கூலும்னு கொடுத்துருங்க. அப்ப 9 × 10⁻9, 1 மைக்ரோ கூலும் 10⁻⁻6, 12 × 10⁻⁻2. இப்ப சால்வ் பண்ண ஒரு ஆன்சர் கண்டிப்பா வரும். E2க்கு ஃபார்முலா சொல்லுங்க. கண்டிப்பா நீ பேசியே ஆகணும் இந்த இடத்துல. என்ன தப்பு பண்ணு? சொல்லு, வாயை தர. kq by r sir, capital R sir. kq by capital R. நம்பரா சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா? kq 9 × 10⁻9, q 1 × 10⁻⁻6 by நான் இன்சைட்ல தானே கேட்டிருக்கேன். பேசு. உங்களுக்கு கேக்குதா இல்லையா? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இந்த கிளாஸ் உங்களோடது, நீ பேசினா மட்டும்தான் உனக்கு புரியும். Sir, 10 centimeters. 10 into 10 into minus 2. ஏன் 8 × 10⁻⁻2 போடக்கூடாதா? சார் அது வந்து டிஸ்டன்ஸ் சார், இது வந்து கேபிட்டல் ஆர் வந்து 10 சென்டிமீட்டர். பாத்தியா என்ன தப்பு நடந்தது தெரியுமா? எல்லா வருஷமும் பசங்க பண்ற தப்பு, அவசரத்துல kq by r அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறது. அவுட் சைடா kq by 12, இன்சைடா kq by 8. அவங்களுக்கு தெரியும் நீ என்ன தப்பு பண்ணுவேன்ட்டு. அந்த ஆப்ஷனை AB ரெண்டுத்துக்குள்ளாரே வச்சிருவாங்க. நீ அங்கேயே மாட்டிப்ப, அடுத்தது பார்க்க மாட்டேன். அப்ப ஹாலோ பாடி, ஸ்பெரிக்கல் ஷெல், சாலிட், கண்டக்டிங். இன்சைட் கொடுத்திருந்தா கூட முதல்ல ரேடியஸை தான் நீங்க பார்க்கணும். அப்ப kq by capital R, which mean 9 × 10⁻3 மேல, ஏன்னா -6 + 9 by R க்கு பதிலா 10 × 10⁻⁻2. 10 × 10⁻⁻2. இந்த கொஷின்ல மட்டும் விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது. முதல்ல இந்த கொஷின் ஸ்பியர் கொஷின் பிசிக்ஸ்ல வந்துட்டாலே இன்னைக்கு சொல்ற வார்த்தையே புரிஞ்சுக்கோ. மார்ச் 2 ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோ. ஸ்பியர் கொஷின் எந்த டாபிக்ல ஸ்பியர் வந்தாலும், கிராவிடேஷனா இருக்கட்டும், எலக்ட்ரிக் ஃபீல்டா இருக்கட்டும், மேக்னெட்டிக் ஃபீல்டா இருக்கட்டும், பொட்டென்ஷியலா இருக்கட்டும், கிராவிடேஷன் பொட்டென்ஷியலா இருக்கட்டும், மேக்னெட்டிக் பொட்டென்ஷியலா இருக்கட்டும், எந்த கொஷின் வந்தாலும் முதல்ல ரேடியஸ் என்னன்னு பாருங்க.
அதை விட அதிகமா இருந்தா அவுட் சைடுன்னு முடிவு பண்ணுங்க, கம்மியா இருந்தா இன்சைடுன்னு முடிவு பண்ணுங்க. அவுட் சைடுக்கு என்ன ஃபார்முலாவோ அவுட் சைடு ஃபார்முலா போடுங்க, இன்சைடுக்கு என்ன ஃபார்முலாவோ இன்சைடு ஃபார்முலா போடுங்க. இந்த பொட்டென்ஷியல்ல மட்டும் இன்சைடு என்னதான் டிஸ்டன்ஸ் 8 7 6 என்ன கொடுத்திருந்தாலும் கான்ஸ்டன்ட். சர்ஃபேஸ் மேல என்ன பொட்டென்ஷியல் இருக்கோ அதே பொட்டென்ஷியல் தான் இருக்கும். இப்போ ஒரு பேஜுக்கு ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் வந்து 10 சென்டிமீட்டர், 12th சென்டிமீட்டர்ல பொட்டென்ஷியல் 10 வோல்ட், 10th ரேடியஸ் கரெக்டா சர்ஃபேஸ்ல 15 வோல்ட். அப்ப சென்டர்ல பொட்டென்ஷியல் எவ்வளோ? பதில் என்ன? சென்டர்ல பொட்டென்ஷியல் எவ்வளவு? எக்ஸாக்ட் சென்டர் பொட்டென்ஷியல் எவ்வளவு? 0. ஏய், சர்ஃபேஸ்ல பொட்டென்ஷியல் எவ்வளோ? 15 volts. அப்ப உள்ளுக்குள்ள எல்லா இடத்துலயும் 15 அதே 15 தான் இருக்கணும். சென்டர்ல கேட்டாலும் 15 தான், 9th சென்டிமீட்டர்ல கேட்டாலும் 15 தான், 1ல கேட்டாலும் 15 தான். பாத்தீங்களா, மறுபடியும் தப்பு பண்றீங்க. சர்ஃபேஸ்ல என்ன பொட்டென்ஷியல் இருக்கோ அதே பொட்டென்ஷியல் தான் உள்ளுக்குள்ளாரையும் இருக்கும். ரைட்டா? ரைட். ஸோ நாளைக்கு இதோட